உங்களோட பிசினஸ்ல ஆர்டர் எடுத்துட்டு தென் கஸ்டமருக்கு வந்து நீங்க ஐட்டம்ஸ் வந்து டெலிவர் பண்றீங்க அப்படின்னா உங்க ஆர்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சேல்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேல் ஆர்டர், அதாவது உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து சேல் ஆர்டர்ல ஆட் சேல் ஆர்டர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி உங்க ஆர்டர் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட நேம் கொடுத்துக்கோங்க. ஆனா எந்த டேட்ல வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டியூ டேட், என்னைக்கு வந்து நீங்க டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டுமே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஐட்டம் வந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சாக்லேட் கேக் 1 kg. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 900 அண்ட் ஃபைனல் ப்ரைஸ் வந்து 810 நம்ம சேல் பண்ண போறோம். அட்வான்ஸ் ஒவ்வொருத்தவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அட்வான்ஸ்லையும் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிடலாம். அவங்க டோட்டல் ஆர்டர் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ பேலன்ஸ் வந்து இப்போ சப்போஸ் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் நீங்க காமிச்சிடும். அண்ட் ஆர்டர் டைப், ஸோ இது வந்து அவங்க நீங்க ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்வெர்ட் டு சேலா நீங்க மாத்திடலாம். ஒன்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா கன்வெர்ட் டு இன்வாய்ஸ்ல வந்துடும். ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெஸ்டான ஃபீச்சர்ஸ் இருக்க வியாபாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து வியாபாரம் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க.